ஹீரோ. சின்ன குழந்தையா நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணோம். தம்பி வந்து வளர்ந்து இப்போ ஒரு ஹீரோவா வந்து முதன்மையான கதாபாத்திரத்துல வந்து முன்னிருந்து பண்ணியிருக்காரு. தொடர்ந்து பல படங்கள்ல ஹீரோவா வலம் வரணும். நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா, சில நாள் கழிச்சு பெரியவங்களான பிறகு படங்கள் பண்றதில்ல. வேற வேற காரணங்கள், வேற ப்ரொஃபஷன் போயிடுறாங்க. பட் கலை மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் புரியுது. நீங்க கலைய விடல. ஸோ கலையும் உங்கள விடாது அப்படின்ட்டு உங்கள வாழ்த்துறோம். விக்னேஷ் அவர்களை, கதாநாயகன் விக்னேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறையலாம் பேச விரும்பலை. நான் நிறைய பேர் நிறைய டைம் எடுத்துட்டாங்க. ஸோ நானும் நிறைய பேசி உங்களை டயர்டாக்க விரும்பலை. ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களை கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சாரி, ஓகே, சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான். ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம். இந்த படமும் அப்படி தான், ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் பாரதி பிரதர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டார். சொல்லிவிட்டு எங்கே போனார்னு தெரில. மறுபடியும் ஃபோன் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கு பிடிக்காது. அதனால் யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் தான் பாரதி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கதை சொன்னேன். என்ன கதை சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ட்டு ஒரு லைன் தான் சொன்னார். ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. சொல்ல மாட்டேன் சார், ப்ரொடியூசர் சார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன். அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு. ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டில் போயிட்டுலாம் கேட்கும் போது ஓகே ஓகே விக்னேஷ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, இப்போ தான் பேசியிருக்காரு. பரவாயில்ல சார், உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐயா, நீங்களும் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா. அண்டு பேரரசு சார், சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும். அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன். இப்போவும் போடும்போது தான் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்படி ஆரம்பித்தேன், அந்த பிஜிஎம் ஓடும். ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் பாதியில் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம். சார் பாதியில் வரனா பூரா சொல்லவே மாட்டாருங்க எதுவுமே டேரக்டர். யார் யார் உள்ள வர. இப்போ ட்ரைலர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே காட்டலை, எதுவுமே பண்ணலை. அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது. ஆமாம் சார், எதுவுமே சொல்ல மாட்டுறாரு சார். கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்கிட்டயே சொல்லாமலேயே எல்லாமே பண்ணிடுறாங்க. எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும், அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி. படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க. மனநிறைவு. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மென்மேலும் வளர. அடுத்ததாக ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் தான் வந்து பேச போகிறாரு. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மேடை பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்காக நிரம்பிய மேடையாக இருக்குது. KS ரவிக்குமார் சார் வந்து பேரரசு சாருக்காக வந்திருக்காரு. இசையமைப்பாளருக்காக வந்து இசையமைப்பாளர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி படங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக முதல் ஆளாக RV உதயகுமார் சார் வருவார். அண்டு தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவராக வருவார். பட் இன்னைக்கு இந்த மேடையும் சாருக்கு வந்து நண்பனுக்காக பேசக்கூடிய ஒரு மேடையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ RV உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். என்னோடய நிலைமையை பார்த்து புரிஞ்சுட்டு கடைசியில் சுமையாக வந்து செமையாக, ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சுமையாவை பேர் என்னன்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அதனால் வேணும்னே என்னை கூப்பிடாமல் இவ்வளோ நேரம் உட்காந்து வச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நன்றி சுமையா. இனிமேல் மனசில் வச்சுட்டுலாம் பழி வாங்கக்கூடாது. சும்மா காமெடிக்காக சொல்கிறேன். 1980 பிப்ரவரி 26
நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினேன். நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினது 1980 பிப்ரவரி 26 தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் இன்டர்வியூக்காக வந்தேன். என்ன நீ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிறேன். அவர் என்னுடைய அசிஸ்டண்ட்டு. எதை திருத்திக்கிறேன்னு சொல்லுப்பா. அப்படி இப்படி கையை ஆட்டினே நான் பயந்துட்டேன். ஸோ அந்த சென்ட்ரலில் நான் வந்து இறங்கும்போது மேட்டுப்பாளையத்தில் ஈரோட்லேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். டிக்கெட் எடுத்துட்டான். டிக்கெட் எடுக்காமல் வரல. நியாயமாக 27 ரூபா. அதாவது ஒரு சாதாரண ஸ்லீப்பர் கோச். சாதாரண ஸ்லீப்பர் கோச் 27 ரூபா. இன்றைக்கி எவ்வளோன்னு தெரில. அது அந்த சென்ட்ரல் அப்படின்னு உடனே அந்த சென்ட்ரலில் வந்த உடனே அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். ஒரு பக்கம் ஃபுல்லாக யூரினல் ஸ்மெல் வரும். இன்னொரு பக்கம் வந்த ஒரே இட்லி வடை போண்டா சாம்பார் ஸ்மெல்லாக வரும். இன்னொரு பக்கம் கொஞ்சம் கப் அடிக்கும். அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இருந்தாலும் அது ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சது. ஏன்னா முதல் அவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே பார்த்து ஆன்னு வாய் திறந்து காலையில் 5:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் சென்ட்ரலுக்குள்ளேயே சுற்றினேன். ஸோ சென்ட்ரல்னு பேர் வச்ச உடனே எனக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா சென்னை என்றவங்களுக்கு இந்த சென்ட்ரலில் தெரியாமல் இருக்கவே முடியாது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு தடவை பார்த்தாவே உன் படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். அப்புறம் நம்ம தம்பி குணா பேசும்போது நல்லா சொன்னான். அவன் ஆரம்பமே இருக்கானா சரி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட வாத்தியார் பேர், செகண்ட் ஸ்டாண்டர்டு. ஆனால் இவன் ஸ்கூலில் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரே வாத்தியார் இருந்திருக்காங்க. 10th கூட 1-2 பேர் தான். மீதி எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத வாத்தியாருக்கு இருந்திருக்காங்க. ஏன்னா அதில் முக்கால்வாசி பேர் பொம்பளைக்கு பேரை சொல்கிறேன். எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது. நீ உண்மை தான் சொன்னியான்றது. எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துடுச்சு. நானும் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். ஒரு 3-4 வாத்தியாருக்கு பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பட் எல்லாருமே நல்லா வாத்தியாருங்க. அப்புறம் சில பேர் மொழி இப்படி வைக்க சொல்லி அடிப்பாங்கல்ல, அவங்க பேரில் எனக்கு மறந்துடுவேன். ஆனால் அவங்கள மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பான் போடுக்கு. இவன் யார் அடித்தாங்களோ அந்த வாத்தியாருக்கு பேர் மட்டும் சொல்லிவிட்டு நல்லா சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு பேர்லாம் விட்டா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, எங்கள் வாத்தியாரெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது நான் கட்டடிச்சிட்டு சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் இருக்கிறதுலேயே மோசமான ஹைஸ்கூல் அது. சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் பசங்களா அப்படின்னாவே பக்கத்து ஒரு காலேஜுகளில் இடம் சேர்த்த மாட்டாங்க நம்மளை. அது ஒரு டைப்பான பயங்கரமான ரவுடி எலிமெண்ட்ஸ்ன்னு. அதில் நம்ம என்ன தான் நல்ல பையனாக இருந்தாலும் அந்த நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பானுங்கள்ல. அதனால் சத்யா ஹைஸ்கூலா அப்படின்னு நான் படித்த கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் டி செக்ஷன்னு ஒன்று தனி. அதாவது இந்த சத்யா ஹைஸ்கூலு இந்த விளங்காத ஸ்கூலில் படித்தவங்க எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் போடுவாங்க. அதாவது 300 மார்க்கு கீழே வாங்கினவன், 600க்கு 300 மார்க் கீழே வாங்கினவன், 350 கீழே வாங்கினவன், அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம வாத்தியாருக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் இங்கே என்னென்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அதுதான் சொல்ல வரேன். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரு, ஒரு சயின்ஸ் டீச்சரு, ஒரு தமிழ் டீச்சர், 3 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. சென்ட்ரல் 2 தமிழ் ஒரு சயின்ஸு. நீ தான் மேத்ஸ்ன்னு சொன்னேன். மேக்ஸ் ஒருத்தர் இருக்கார், அவர் காணமா, ஆப்சண்ட்டு, வாத்தியாரே ஆப்சண்ட்டு. டேலியா சரி, அவர் கணக்கு பார்த்து உங்கள் மேலே கோவப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன். கணக்கு இல்லாமல் செலவு பண்ணிட்டேன் அந்த டைரக்டருன்ட்டு. ஆக இந்த விழாவுக்கு நான் வர்றதுக்கு முக்கிய காரணமே நடிகர் சங்க செயலாளர், இயக்குனர் சங்க செயலாளர் மன்னிக்கணும், அப்படி வந்துருச்சு, நம்ம வாயிலேருந்து வந்துருச்சுல்ல.
ஸோ இயக்குனர் சங்க செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி ரொம்ப மிரட்டலாக அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதை சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் அப்படி அனுப்பிச்சி விட்டு பார்த்தீங்களா அப்படின்னா, என்ன தம்பி அனுப்பிச்சி விட பார்த்தீங்களான்னாரு. அவர் கொஞ்சம் வேகமாக பேசுவார் இல்லையா, 2 தடவை யோசனை பண்ணாதான் அவர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியும். அவ்வளவு ஸ்பீடு அவன் அந்த திருப்பாச்சி ஸ்பீட்லேயே தான் இன்னும் இருக்கான். அது ஸ்பீடு மாறவே இல்லை. அப்புறம் உடனே பார்த்தா மிரண்ட உண்மையில் அப்படி ஒரு ஹை ஸ்பீடில் அப்படி போட்டு டேய் எப்போ நடிச்சடா தம்பி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, இவ்வளோ வேலை பார்த்துருக்க நீ அப்படின்னு. இல்லை மெயின் ரோலா, ஆஹா பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், நான் அந்த ஒரு ஷாட்டு தான் நான் இங்கே இவ்வளோ நேரம் உட்கார்ந்தேன். நான் இவ்வளோ நேரத்தில் உட்காரவே மாட்டேன். நான் சண்டை போட்டு நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா யார் கூப்பிட்டாலும் வர்ற சங்க தலைவர் சங்க செயலாளர் யாருன்னா அது உதயகுமார் இவர் தான். ஆனால் இந்த படத்தில் அதில் கூட விதிவிலக்கு. ஏன்னா இவங்க யாரும் கூப்பிடவே இல்லை என் செயலாளரை தவிர. இந்த படத்தில் ஒரு அநியாயம் என்னென்னா 3 ப்ரொடியூசர்களும் என்னை கூப்பிடல, இந்த டைரக்டரும் என்னை கூப்பிடல. அப்புறம் மத்தியானம் 2 மணி இருக்கும், 1:30 மணி இருக்கும். சார் கூப்பிட்டாங்களா சார் அப்படின்னு. கூப்பிடலையப்பா. யார் கூப்பிட சொன்னேன், கூப்பிடலப்பா. டேய் ரொம்பவுமே கேவலப்படுத்தாதீங்கடா, கூப்பிடாம கூட நீ ஃபங்க்ஷனுக்கு வர்றான்னு எழுதிடுவாங்கப்பா நம்ம ஆளுங்க. ஏற்கனவே நேற்று ஒரு பொம்பளை கூட ஒரு நடிகை மந்த்ரா அவர்களோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தால் அது என் ஃபோனை அது நம்பரு கேட்டுச்சு. அந்த நம்பரு அவங்கக்கிட்ட ஃபோனு அவங்க அசிஸ்டண்ட்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி நீயே என் நம்பர்லேருந்து உன் நம்பருக்கு அடிச்சுக்கம்மான்னு அதை போட்டு ட்ரோல் பண்ணி என்ன எவ்வளவு எனக்கு புகழ் சேர்க்குறீங்க. கொஞ்சம் நல்ல வேலை இந்த மேடையில் ஹீரோயின்கள் இல்லை, ஒரு நிம்மதியாக இருந்தது. முதல்ல பேரை சொல்லிட்டு வந்துடுவோம், நீ வந்துடாதம்மா இன்னைக்கு எங்கள் தலைவர் வர்றாருன்னு. இப்படியெல்லாம் சேஃப்கார்டு பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இப்போது இந்த படத்தில் தான் வில்லன்னா எனக்கே வில்லன் ஆகிட்டான் போல் இருக்கு. மொத்தம் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பேசி இந்த படத்தை பற்றி பேசிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு போகிறதுக்கு தான் உட்காந்துருக்கிறேன். என்ன அப்புறம் உடனே கூப்பிட்டாங்க. வேறு என்ன, எல்லாருமே நீங்கள் பேசிட்டீங்க. நம்ம படத்தை பற்றி என்ன பேச, அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு இவர் சொல்லிட்டாரு, இவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு அவர் சொல்லிட்டாரு, அவர் சூப்பர்னு அவர் சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர் சூப்பர்னு இவர் சொல்லிட்டாரு. இப்போ நான் என்னங்க சொல்கிறது? எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு மேட்ரு வைக்கணும், இல்லைன்னா எங்களை முதல்ல பேச வைக்கணும். அதில் நம்ம சுபாஷை பேச விட்டிங்கன்னா முடிச்சிடுவான் கதையை அதோட. அதுக்கப்புறம் எவனுமே பேச முடியாது இல்லையா? அதனால் நான் ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த படத்தை பற்றி பேசணுன்ட்டு. ட்ரெய்லரே மறந்து போச்சு. ஏன்னா பெரிய ரீலாக இவங்க ஓட்டிட்டாங்க. அவ்வளோ அழகாக பேசுனீங்க, ஒன்று சும்மா சொல்லலை. ஆமாம், மேக்கப் விமன் வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க. இதுவரையிலும் எந்த ஃபங்க்ஷன்லேயும் பார்க்காத அளவுக்கு ஒரு மேக்கப் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் அழகாக பேசுனது இங்கே தான். அதே மாதிரி எல்லார் முகத்துலேயும் அவங்கவுங்க இயல்பான அந்த மேக்கப்பை கொண்டாந்துருக்கீங்க, அது தெரிஞ்சது. அதுக்கு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அப்புறம் அந்த உருட்டல் மிரட்டல் மேட்ரெல்லாம் எப்பவுமே பேரரசு, அது நம்ம சங்கத்தில் இவங்களை எல்லாத்தையும் மிரட்டிகிட்ருப்பான் அந்த ஈசி மெம்பர்ஸுகளெல்லாம். அதை அந்த மூஞ்சியை நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அதை பற்றி அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நாளைக்கு சார் நான் கூட 2 படத்தில் நடிச்சிருக்கேன் சார். என் படம் கூட இது ப்ரிவியூ போடுறாங்கல்ல, அது ட்ரெய்லர் ரிலீஸ்னா ஒரு பையன் கூட வரல சார். ஆனால் இவனுக்கு பயந்துட்டு இருக்கிற அத்தனை ஈசி மெம்பருங்க, ஏன் கேஎஸ் ரவிக்குமாரே இவருக்கு பயந்துட்டு தான் வந்திருக்காப்புல. அப்படின்னா பாருங்கடே எந்த லெவலுக்கு லொல்லு பிடிச்சாலுன்னு. கரெக்டான வில்லனை தான் போட்டிருக்கீங்க. அது எப்படி பேரரசை பற்றி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க? ஆனால் உண்மையில் அவனுக்குள்ள ஒரு குழந்தை மனசு, ஒரு ரொம்ப அன்பான தம்பி. என் தம்பி அந்த அன்பை கடைசியில் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வெளிப்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தியிருந்தேன் இந்த படம் ஹிட்டு. இல்லைன்னா கூட மாற்றி ஷூட் பண்ணிக்கோ மகனே, உன் படம் ஜெயிக்கணும்னா
அவனை வில்லனாகவே வச்சு பண்ணின்னா ஓடாது. இதை அவர் ரியல் கேரக்டர் ஆச்சேன்ட்டு போயிடுவான். கடைசியில் மாற்றினேன்னா ஆஹா இவரு கூடவா சூப்பர்றான்வான். புரிஞ்சதா? நாங்கள் கைத்தட்டினோம்னா கிளைமேக்ஸு நீ எப்படி வச்சுருக்கே தெரியாது, அவர் நல்லவராக காட்டி ஒரு கிளைமேக்ஸ் வச்சின்னா நீ தப்பிச்ச மகனே, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. அப்புறம் செயலாளரே வந்து ஒரு மிகப்பெரிய படத்தில் இவ்வளோ நாளாக நடிச்சுட்டு அந்த டைரக்டரை இன்னும் உறுப்பினராக்காமல் இருந்திருக்காரு. இது வந்து அடுத்த ஈசி மீட்டிங்கில் நம்ம பேச போகிறோம். என்ன, நீங்கள் அவர் கெட்ட பேர் வர்றதுக்கு முன்னாடி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து மெம்பர் ஆயிடணும். என்ன தயாரிப்பாளர்களே, அவர் மெம்பர் ஆக்கிடுறீங்களா? இல்லை, நீங்கள் தான் ஆக்கணும். அவர்கிட்ட எதுக்கு தப்பு நீங்கள் தான் கொண்டாந்து கட்டணும். அதனால் அது பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாழ்த்தெல்லாம் அப்படியே நிறைவேறும். கரெக்டா? அதே மாதிரி பொதுவாகவே நம்ம பத்திரிகை நண்பர்கள் பாவம் இவ்வளவு நேரம் அமைதியாக உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அவங்களுக்கு இவங்க என்னப்பா பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தன் பண்ணதுக்கு. நீங்கள் அப்படியெல்லாம் பொதுவாக பேசக்கூடாது பத்திரிகையாளர்கள். இல்லை இருந்தாலும் கண்ணே, நானே சில டைமில் தயக்கமாக தான் பேசுவேன். ஏன்னா நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, நம்ம கூட பயணப்படுகிற பத்திரிகையாளர்களை ஒரு சிலர்னு சொல்லிட்டு கூட அந்த தவறாக எழுதுகிறார்கள் அப்படின்றதோடு விட்டுருங்க. நம்ம அதை திருப்பி நீ பதிவு பண்ணாத அவங்க என்ன எழுதுனாங்கன்றது. அது அவங்க எழுதுறதை விட மோசம். திருப்பி நீ பதிவு பண்ணினா அது அவங்களுக்கு தெரியும் எதுக்கு என்னன்னு. இது படத்தினுடைய நான் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்திலேருந்து வந்தவன். சுபாஷுக்கு நல்லா தெரியும். என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததே பாலன் இல்லத்தில் தான் ஆரம்பித்தது. நான் சென்ட்ரல்லேருந்து இறங்கி நேராக வந்து போய் இட்லி சாப்பிட்ட இடம் பாலன் இல்லம் தான். என்னை கொஞ்சம் ஒரே ஆள் யாருன்னா நல்லக்கண்ணையா. ஸோ அவர் தான் எனக்கு அப்பா மாதிரி. அங்கே நிறைய பேர் அவரை பற்றி நல்லக்கண்ணையாவை பற்றி பண்ணி எனக்கு தெரிந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கே நிறைய பேர்த்துக்கு அவரை பற்றி தெரியாது. அது ஒரு கதை, பழைய கதை அது. ஆக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் என்னென்னலாம் நினச்சிக்கிட்டு இருந்தனோ, எப்படியெல்லாம் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சனோ, போய் ஒரு இடத்துல மில்லில் வேலைக்கு சேர்ந்தாவது நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சனோ, அதெல்லாம் இதில் இருக்குது. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு இளைஞன் என்னென்னலாம் திங்க் பண்ணுவான். ஒரு மாதம் ஒரு 300 ரூபா கிடைச்சா கூட போதும். அந்த காலத்தில் 300 ரூபா சம்பளம் வாங்குறவன் பெரிய பணக்காரன் தெரியுமா உங்களுக்கு? 80s 70s 75 76 எல்லாம். அப்போல்லாம் ஒரு சைக்கிள் வச்சுட்டு அந்த மில்லுக்கு போகிற யூனிஃபார்மை போட்டு கோயம்புத்தூரில் அப்படி போவாங்க. காலங்காத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் என்னென்னா ஒரு 450 ரூபா மாதம். அது போக வருஷம் போனஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 3 மடங்கு போனஸு. அதுக்காகவே பொண்ணு கொடுப்பாங்க சார். நான் வந்து இங்கே சினிமா மாங்குன்னு சினிமா டைரக்ட் பண்ணி படத்தை முடிக்க போகிறேன், பொண்ணு கேட்டேன், அவனும் கொடுக்க மாட்டேன்டான் உண்மையிலும். ஸோ சினிமாக்காரனை ஏளனம் செய்வதற்கு இந்த நாடே காத்து கொண்டிருக்கிறது. சொன்னாங்க சினிமாக்காரன் ஏன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது? வரணும். ஏன் வரக்கூடாது சார்? அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு ஞானிகள் கிடையாது. எல்லாம் விவரமானவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்துறவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்தலைன்னா அரசியலில் அவங்க பருப்பு வேகாது. யாராக இருந்தாலும் சரி, அறிஞனாக இருந்தாலும் சரி, முட்டாளாக இருந்தாலும் சரி. பல சமயம் முட்டாள்கள் தலைவர்களாகிவிடும் பல சமயத்தில். ஆனால் அறிவாளி தான் ஜெயிப்பான். அதனால் அரசியல் என்பது சினிமாக்காரன்ல நாடகத்தில் நடிக்கிறவன்றது இல்லை, சாதாரண தொழிலாளி அல்ல, மூட்டை தூக்குறவங்கள, டீ கடை வச்சுருக்கிறவங்க இல்லை. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் வரலாம். அது இந்த நாட்டோட சுதந்திரம், இந்த சுதந்திர இந்தியாவோட இது. தயவு பண்ணி அந்த மாதிரி
தப்பான இதுகளை யாரும் பேசாது. யார் வேணாலும் வரலாம். அவங்க வந்த கடைசியில் அவங்க சரியான அரசியல் செய்கிறார்களா அப்படின்றது நீங்கள் பார்த்து அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வாக்களிக்கிறதும் வாக்களிக்காதும் உங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். என்ன சொல்கிறீங்க? தயவு பண்ணி அரசியல்வாதிக்குன்னு ஒரு தகுதியை யாருமே நிர்ணயிக்க முடியாது. எப்படி திரைப்பட இயக்குனருக்கு ஒரு தகுதியை, ஒரு நடிகனுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயிப்பது இல்லையோ, அந்த மாதிரி அரசியல்வாதிக்கும் தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் அவசியமில்லை. யாருக்குமே தகுதி அவர்களுடைய வெற்றியை பொறுத்து தான் தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது. நான் ஜெயிச்சாதான் இந்த உதயகுமார் இந்த மேடையில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக வர முடியுது. ஜெயிக்கலைன்னா கூப்பிட்ருக்க மாட்டீங்க. என் கூட வந்த 10-15 பேர் ஜெயிக்கலை. அந்த டைரக்டருக்கு யாரையும் கூப்பிடலையே. ஸோ வெற்றி தான் நீங்கள் நிர்ணயிக்கிறதே தவிர நீங்கள் கொள்கை பிடிப்பு அது நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் அரசியலுக்கு மட்டும் தனியாக ஒரு தனி கொம்பெல்லாம் கிடையவே கிடையாது. சினிமாவுக்கு என்ன கொம்போ அதே கொம்பு தான் அரசியலுக்கு. ஒரு கூலி வேலை செய்பவர்களுடைய தனி கொம்பு என்னவோ அந்த கொம்பு தான் அடுத்தவனுக்கு. கரெக்டானே? அனைவருக்கும் ஒன்று தான். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? இந்திய நாட்டின் பிரஜைகள் யார் வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம், யாருக்கு வேண்டுமென்றாலும் வாக்களிக்கலாம். அதுதான். அதே மாதிரி பேசுகிறேன். அது கரெக்டு. நீங்கள் அண்ணன் அதை நம்ம சொல்லலாம். நீங்கள் சமூக சிக்கலை தெரிந்தவர்கள் இப்போ திருமாவளவன் மாதிரி ஆட்கள், சரி எனக்கு தெரியாதான்னு இன்னொரு கட்சிக்காரன் கேட்பான். அதுதான் பிரச்சனையே. இல்லை நீங்கள் இன்னைக்கு வர்றவங்களை சொல்கிறேன். இன்னைக்கு வர்றவங்க அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன் பாவலன். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, யார் அறிவாளி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கையை பொறுத்து எந்த அறிவாளிக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள். அந்த அறிவாளிகளோடு கூட்டு வைத்துக் கொள்கிறார்கள், வென்று எடுக்கிறார்கள். இதுதானே நடந்துட்டுருக்கு. மற்றபடி அறிவை அளப்பதற்கு அளவுகோல் என்ன சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருப்பீங்க, கணித ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருக்காரு, தமிழ் ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருப்பார், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறதுன்னு ஆங்கில ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருப்பார். ஸோ அரசியலுக்கின்ற அளவுகோல் நமக்கு என்ன கிடைக்குது, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது யார்? அந்த இடத்துல ஆசிரியர்கள் வாக்காளர்கள் தான். அப்போ இவங்க மாணவர்கள் ஆயிடுவாங்க, இவங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆயிடுவாங்க, வாக்களிக்கிறவங்க தான் ஆசிரியர். இப்போ ஓட்டு யார் போடுறாங்களோ அவன் தானே எஜமானன், அவன் தானே முதலாளி. ஆனால் வாக்கு அளித்த கடைசியில் யாருக்கு வாக்களித்துமோ அவர் முதலாளியாகிறார், வெற்றி பெற்றவர் முதலாளியாகிறார். அது வெற்றி தோல்வி தான் அரசியலில் அறிவாளிகள் இல்லாதவர்களையோ அடையாளம் காட்டுவது இந்த விரல் தான், அந்த வாக்கு தான். அதுதான் உண்மை. அது நான் மற்றவங்க யாரையும் குறை சொல்லலை. நீங்கள் அது அவன் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னே. உழைக்காமல் யாருமே சினிமாவில் ஜெயிச்சது கிடையாது. எப்படி இப்போ இவர் டைரக்ட் பண்ணாமல் நீங்கள் இவர் வரலாமே, அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அது இவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இல்லை, நான் என்ன சொல்ல வரலன்னா அரசியல் யாருக்கு வேணுமென்னாலும் அரசியலில் வரலாம்னு சொல்கிறேன். சினிமாக்காரங்களுக்கு வரக்கூடாதுன்றது சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த இதுவும் கிடையாது என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன். நான் ஒரு சினிமாக்காரன்றதுக்காக கூட சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு கூட நானும் கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், சொல்ல முடியாது. உரிமை இருக்குல்ல. ஆக ஆனால் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல. பாவலன் மிக அழகாக பேசினார். அது நான் ஒரு மேட்ரு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பாவலன் அவர்களை பற்றி. அவ்வளோ அழகாக அவருடைய தமிழ், அவருடைய ஆமாம் எனக்கு தெரியும்.
எனக்கு அவரும் நெருங்கிய நண்பர். அவர் கூடவே ஒரு படம் நடிச்சிருக்கேன். யார் கூட? திருமாவண்ணன் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அவரும் ஒரு அந்த படத்து பேர் அன்பு தோழி. ஆக அந்த அன்பு தோழி தயாரிப்பாளர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம் ஆமாம். ஆக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும், குறிப்பாக காக்கா முட்டை ஹீரோ தம்பி விக்னேஷ், நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு 4-5 ஷாட் பார்த்தேன், இயல்பாக இருந்தது. அதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூல் ஹேவ் எ வெரி பிரைட் ஃப்யூச்சர். ஒரு தாஜ் நூர் அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா அவர் மிகப்பெரிய இசை மேதைன்னே சொல்லலாம். அவர் அவ்வளோ அழகான இசையமைப்பாளர். நானும் அவர் கூட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துட்டு இருந்திருக்கேன், ஒரு தொலைக்காட்சி ப்ரோக்ராமில். மிக பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர் அவர் உங்களை அவருடைய நண்பரை பாராட்ட வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாடல்கள் அனைத்தும் நல்லா இருந்ததுங்க. எமோஷன் தான் வரும், இந்த மாதிரி கதைகளில் எமோஷன் தான் வரும். இந்த எமோஷனில் அழகாக கேரி அவுட் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஆல் தி பெஸ்ட். அது நீங்கள் உங்களுக்கு கூட உழைத்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னது ஒரு மிக சிறப்பாக இருந்தது. உங்களுக்காக வாழ்த்த வந்த நமது அன்பு சகோதரர் ட்ரம் சிவமணி, அவர் என்னுடைய படங்கள் நிறைய படங்களில் வாசிச்சிருக்காரு. நான் அவர்கிட்ட போய் நின்றுப்பேன். அவன் காட்டுத்தனமாக வாசிப்பான், சாதாரணமாக வாசிக்க மாட்டேன், காட்டுத்தனமாக வாசிப்பார். ஸோ எல்லா நல்ல உள்ளங்களும் உங்களை வாழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக இயக்குனரை நான் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. தம்பி, நீங்கள் முதல் படத்திலேயே ஒரு மிகச்சிறப்பான ஒரு கதை அம்சத்தை எடுத்திருக்கீங்க. இந்த கதை அம்சம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கையும் நல்ல பெயரையும் பெற்றுத்தரும் என்று நம்பிக்கையோடு உங்களை அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்திய தொலைக்காட்சிகள்லேயே முதல் முறையாகன்னு சொல்கிற மாதிரி இந்த நம்மளுடைய சாலிகிராமம், நம்மளுடைய பிரசாத் லாப் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக நம்மளுடைய பேரரசு அவர்கள் மெயின் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து இனிமேல் மெயின் நடிகராக களமிறங்கி இருக்காரு. பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து சாரை பேசுறதுக்காக அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏன்னா இது அவங்களுக்கான மேடை. பணம் முதலீடு பண்ணி உழைச்சிருக்காங்க, அவங்க மனசு விட்டு பேசுறதுக்க வேண்டிய மேடை இது. நல்ல தயாரிப்பாளர்கள் நம்ம அதிக நேரம் பேசிக்க நினைக்கலாம், தவிர பேசி ஆகணும். இது அவங்களுக்கான மேடை தான். அது அவங்களுக்கான விழா. அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நிகழ்ச்சிக்கு என் அழைப்பை ஏற்று அந்த இயக்குனர் எஸ். ரவிக்குமார் சாருக்கு நன்றி. எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சாருக்கு நன்றி. அவங்க பத்திரிகை சங்க தலைவர் சுபாஷ் சார், அவர் உண்மையிலே நேற்றே சொன்னேன், அவர் ப்ரோக்ராம் மாற்றி வச்சுட்டு அவங்க வந்துட்டார். அனைவருக்குமே வாழ்த்தி அனைவருக்குமே நன்றி. எப்பவுமே ஒரு குருவுக்காக சிஷியர் வருவாங்க. ஒரு குருக்கு நிகழ்ச்சி அப்படின்னா சிஷியர் வருவாங்க. ஆனால் சிஷியனுக்காக ஒரு நிகழ்ச்சியில் குரு வர்றாருன்னா அதுதான் அதிசயம், அதுதான் அபூர்வம். அது மாதிரி நம்ம இலாவுக்காக சிவமணி சார் வந்தார். அது உண்மையில் ஆனால் அவருக்கு பிஸியில் வாழ்த்திட்டு போகிறாருன்னா அது பெரிய மனசு. அவங்களாம் நன்றி சொல்லி ஆகணும் முதல்ல. அப்போ நம்ம திரையுலகில் சினிமாவில் வாத்தியார்னாலே நமக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான். அது வாத்தியார்னு ஏன் பேர் புரட்சித் தலைவர்னு பேர் வந்ததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா, அவர் படங்களை நல்ல விஷயத்தை சொல்லி தருவார். குடிக்காத, தம் அடிக்காத, யாருக்கு குடியும் கெடுக்காத, கஞ்சா வைக்காத, கத்தி வச்சு குத்தி கொள்ளாத, வன்முறையெல்லாம் செய்யாத, இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள். வில்லனை கூட கடைசியாக மன்னிச்சதை விட தவிர கொல்ல மாட்டார். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னதுனால தான் அவர் வாத்தியார்னோம். அந்த திரையுலகில் இங்கே ப்ரொடியூசராக 3 வாத்தியார் வந்திருக்காங்க.
ரொம்ப நல்ல வாத்தியாருங்க அவங்க, ரொம்ப நல்ல வாத்தியாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இவங்க வாத்தியாருன்னு தெரியாது, தெரிஞ்சுதான் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேன். ப்ரொடியூசர் 3 ப்ரொடியூசர் ஓகே, ஒரு ப்ரொடியூசர் அதிக சம்பளம் வாங்கலாம், 3 ப்ரொடியூசர் நிறைய சம்பளம் வாங்க நினச்சேன். இவங்க 3 ஒன்றா சுருக்கி அது வேறு விஷயம். ஸ்பாட்டில் நான் ஷார்ட் முடிஞ்சு உட்காந்துருப்பேன், அவங்க 3 பேரும் வருவாங்க. எனக்கு பிடிச்சத தெரியும், வாத்தியாரை தெரியும், டக்குன்னு எந்திரிச்சிருவேன். இவங்க என்னென்னா அவங்க பாயிண்ட் ஆஃப்ல பெரிய டைரக்டரு அப்படின்ட்டு சார் உட்காரம்பாங்க. அவங்க என்ன டயர்டாக நினச்சி உட்காரம்பாங்க. நான் அவங்களை வாத்தியாரை நினச்சி உட்கார முடியாமல் நான் நின்றுட்டே இருப்பேன். நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் கூட நின்றுட்டே இருப்பேன். உண்மையா இல்லையா? காரணம் வாத்தியாரை நினச்சி பிடிச்ச நேரத்தை உட்காந்துருப்பேன், கால் போட்டிருப்பேன். வாத்தியார் ஆக்கிட்டான். அந்த வாத்தியார் வந்து படம் பண்ண வரங்கிறது சந்தோஷமான விஷயம். அதனால நல்ல வாத்தியாராக இருக்காங்க. இயக்குனர் பாரதி சிவலிங்கம், இவர் தான் குணாசை தான் கூப்பிட்டு வந்தார். அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் காட்டினாங்க, கொலையெல்லாம் பண்ணணுன்னாங்க. என்னடா அது நம்ம இப்படா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன். அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க சார். நாங்கள் கதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதையில், ஒரு நல்ல விஷயம், கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, இதில் வந்து நம்ம நல்லவனா கெட்டவனா தேவையில்லை, கதை நல்ல கதை, நம்ம அதில் பண்ணுவோம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது ஒரு இந்த வறுமையில் வாடுவாங்கள்ல, ஊரில் நிறைய பார்த்துருக்கேன். படிக்கிற பசங்க, படிக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் இந்த லீவில் எங்கள் ஊரில் வந்து முந்திரி தோப்பு ஜாஸ்தியாக இருக்கும். படித்து முடிஞ்சோன்னா முந்திரி தோப்புக்கு போயிட்டு அந்த முந்திரி பழம் பிடுங்குறது, பிள்ளைங்க முந்திரி பழத்தையும் கொட்டையும் தனியாக பிரித்து வைக்கிறது, இது ஒரு இது. அதில் எடை போட்டு காசு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு குரூப்பு போயிடும். அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சு மில் இருந்துச்சு, அங்கேயும் வேலைக்கு போகிறாங்க. இப்போ நிறைய பொம்பளை பசங்களும் அங்கேயும் தான் போங்க. அது டக்கு மைண்டில் வந்துச்சு, ஓகே நம்ம பார்த்து ஒரு வாழ்வியல் மேட்ரு அப்படின்ட்டு. சரி ஓகே. அப்புறம் சாங்கெலாம் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது. அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விளிம்பு நிலை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான், ஒரு ஜாதியின் வழி சொல்கிற கதை தான், இன்னொரு ஜாதியினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை. அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எல்லா ஜாதி படம் நிறைய எடுக்கலாம், அந்த ஜாதி கலாச்சாரம், அந்த ஜாதி பண்பாடு, அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள், அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள், இது சொல்லணும், அதான் சமூகத்துக்கு தெரியும். ஆனால் இன்னொரு ஜாதி சொல்லக்கூடாது. நம்ம ஜாதியோட வழி சொல்கிறதுனால இன்னொரு ஜாதிக்கு வழி கொடுக்கக்கூடாது. அது பெரிய கொடுமை. அது வந்து சினிமாவில் வந்து செய்யும்போது அது கலைத்துறைக்கே பண்ணுற துரோகம். அது பிரிவினை உண்டாக்கிறது. அது அந்த விஷயத்தில் தான் நான் பாரதி சிவலிங்கத்தை மனசார பாராட்டுறேன். விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவாரே தவிர அது சார்ந்த கதை, அவ்வளோதான். அது சார்ந்த கதை தான். அந்த விளிம்பை தாண்டலை, அவர் விளிம்பு நிலையை தாண்டலை, அது கரெக்டாக கையாண்டிருக்கார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாங் பார்க்கும்போது தோணும், ஆனால் அதுக்காக அதில் வந்து படத்தில் இருக்காது. அழகாக அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் மனசையும் புண்படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்கார். பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம். அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ், அவர் நிறைய விஷயத்த நம்ம முட்டையை உடைச்சி ஆம்லெட் போடுவோம், ஆனால் காக்கா முட்டை அது பல விஷயத்தை உடைச்சிருச்சு. இன்னும் நிறைய விஷயத்தை உடைச்சது இங்கே தெரியுது. எனக்கு லாஸ்ட் மினிட் எல்லாம் பண்ணாங்க, நானும் கேட்டுகிட்டே நோண்டி வாங்கிட்டேன். நீங்கள் பண்ணலை, டீல் ரெடி ஆகிடுச்சா எப்போ நான் கேட்டே இருப்பேன். சார் அந்தான் பாரு 10 வருடம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே, உன்னை அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பார்த்தேனே தவிர, நானும் ரொம்ப கொஞ்சம் அடிப்பு கொடுத்தேன். நீங்கள் காக்கா மட்டும் அடை கத்துட்டிய, நீங்கள் அடகக்கூடாது, திருப்பாச்சி வர மாதிரி 60 தூக்கணும் ஹீரோனா. ஓகே, அது கொஞ்சம் பண்ணணும், நம்மளால் ஒதுங்கிறது சொல்லி ஒதுக்கிறாங்க நம்மளை. அதனால் நீங்கள் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார், எதுவுமே ஹீரோக்கு தெரியலன்ட்டு.
இது இன்னைக்கு நீங்கள் பாடம் கற்றுருப்பிய ஹீரோனா எப்படி இருக்கணும்ட்டு பெரிய ஹீரோ ஆயிரியே. அப்புறம் அந்த தர்ஷன் அப்பா நடித்த ராஜா சார் அவர் அவார்டு வாங்குற ஒரு ஆக்டராக இருக்கார். அவ்வளோ இயல்பான ஒரு ஆக்டிங். அவர் தர்ஷன் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது என்ன தூக்கி சாப்பிட்டார் அவர். நான் தான் மிரட்டலும் பார்த்து அவர் என்னோட மிரட்டிருக்கார் அவர். அப்புறம் குணா சார், குணா வந்து இவ்வளோ பேசினார்ல, படம் பார்த்தா நமக்கு திருப்தியாக இருக்கும். என்ன சொன்னார்ல போட்டு தாக்கிட்டாங்கன்ட்டு, இவ்வளோ பேசினார்ல, அதுக்காக நீங்கள் நல்ல இது ரிவ்யூ எழுதணும். குணா நல்லா பண்ணார், குணாவுக்கு கரெக்டான முடிவு. என்ன பேரரசு அந்த குணாவை அடி ரொம்ப ரொம்ப ரசிக்க மாதிரி இருந்துச்சு, பாராட்டுற மாதிரி எழுதணும். என்ன குணாதா? ஆமாம். சென்ட்ரல் எல்லாம் அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க. டைம் ஆச்சுனால சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சிடுவோம். பத்திரிகையாளர்கள் ஒன்றே ஒன்று தான், பெரிய படங்கள் பெரிய மாஸ் ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான். கோடி ரசிகர்கள் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்க படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சிலர் நடி சொல்லி ஆகணும். நான் நீங்கள் நடிச்சிட்டேன் இல்லை படத்தில் சிறப்பு இருந்ததுன்னா ஓடி போயிடுவேன். நான் வந்து மேக்கப் போட உட்காந்துட்டு படம் பயங்கர டெரர் கேரக்டரு, வில்லன் கேரக்டரு, இதுவே எனக்கு தாங்குமான்னு எனக்கு ஒரு யோசனை. பேரரசனா என்ன ஒரு சாஃப்டாக இருப்பார். உதயகுமார் சிறுமாரெலாம் நம்பிடாதியே, அங்கே வில்லன் அவர் தான். இயக்குனர் சங்கத்தில் வந்து அந்த பாஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் வந்து முகமுடி போட்டுப்பார், யார் யாரும் தெரியாது, கடைசியாக பற்றி தெரியும், அசோகன் தெரியும், கடைசியாக நம்பியாரும் தெரியும். ஆனால் நம்ம நடிச்சுக்கிருப்போம் மனோகரா இருப்பாரோ, இவரை தேங்காய் சீனிவாசன் எப்போ நடிச்சுக்கிருப்போம், கடைசி வேற இருப்போம். அது மாதிரி அவர் சொல்கிறதுலாம் தேங்காய் சீனிவாசன் இப்படின்னா காட்டிக்கிருக்காரு. மெயின் பாஸ் அதுதான். என்ன அதனால் நான் ரொம்ப சாது. இங்கே கேட்டு பாருங்க, ஈசி மெம்பர்லாம் வந்திருக்காங்க இங்கே சாட்சி. ஆமாம்ல, ஆமாம் சாது. உட்காண்டேன். எனக்கு எப்படியா நம்மளை ஒத்துக்கும். நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவார் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்த்தா மேக்கப் உமன். அவங்க இப்போ என்ன இவங்க சார் உங்களுக்கு மேக்கப் போட போகிறாங்க. எனக்கு ஷாக்காகி போச்சு. நம்மளே மென்மையாக இருக்கோம், எப்படா மாற்ற நினைக்கிறோம், என்ன லேடி வந்து இப்படி போட போகிறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம அங்கே போய் ஒன்று சொல்ல முடியாதுல்ல. பார்த்து ஒன்றே ஒன்று சொன்னேன், வேறு ரிக்வெஸ்ட் பண்ணல, நம்பி உட்காந்துட்டேன். அம்மா நான் பேரரசும் தெரியக்கூடாது. என்ன சார் அப்படி சொல்றியா? டப்புன்னு பார்த்து பேர தெரியக்கூடாது. என்ன பண்ணிங்க, முடியெல்லாம் எப்போ ஹேர் ஸ்டைல் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு உட்காந்துட்டேன். அவங்க சரி ஏதோ இந்த இவ்வளவு இதாக சொல்கிறாப்புலன்ட்டு அவங்க திறமையாக காட்டிட்டாங்க. நம்மளை எப்படி கொடூரமாலாம் போட்டு பண்ணணும். அங்கிங்கே வெள்ளையெல்லாம் தடவி இந்த பாருங்க பாவம். எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ போட்டு விழாவை கொடுப்படுத்திருக்காங்கட்டு என்ன போட்டு அந்த நான் எப்போ ஊதி வைப்பேன்ல வெளில, அதை அழிச்சிட்டாங்க. நான் இப்போ விதி இல்லாமல் இருக்க மாட்டேன், கருப்பு போட்டாங்க. ஓகே தெளிவாயிட்டாங்க இவ்வளோ இருக்குது போட்டு என்ன பண்ணி கடைசி ஒரு குடு கிளாஸ்லாம் வந்து போட்டு என்ன எனக்கே டக்குன்னு கண்ணாடி பார்த்தாங்க. டக்குன்னு எனக்கு இடம் தெரியல. சக்ஸஸ். ஆமாம், காயல் இடத்துக்கு நன்றி. அப்புறமா கேமராமேன் வினோத் காந்தி. அடுத்து மேக்கப் போட்டாச்சு. அடுத்து கேமராமேன், அவர் கையில் இருக்குல்ல நம்ம எப்படி காட்டுறதுன்ட்டு. அப்புறம் அவர் பார்த்தாரு, அவர் திறமை காட்டினார். ரஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு வச்சு ஓகே அவரும் இவனை பெருசாக காட்டக்கூடாது, வேறு மாதிரி காட்டணும்னு அவரும் பல ஆங்கிள்லாம் வச்சு நம்மள கொஞ்சம் டெரர் லாங்கெல்லாம் வச்சு வேறு கையில் தூக்கி கட்டுன்ட்டார். சரி நான் வந்தாச்சு, என்ன கையிலே தூக்கி கட்டினா சட்டையை தூக்கி போட்டானே, சட்டை இல்லாமல் கூட நடிக்கலாம்னு வந்து இறங்கியாச்சு. எல்லாம் சப்போர்ட் எனக்கு, எடிட்ரு எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அவன் பிடிச்சி 2 பேர் நடித்தாங்க நினைக்கிறேன் கூட. நடிக்கும்போது பிடிச்சின்னு தெரில. அவர் இன்ஸ்பெக்டர் சார். ஆமாம், அவர் டப்பு கொடுத்தாரு எனக்கு. டப்பு கொடுத்தாரு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டம் நடிச்சுக்கிருப்பேன். அவருக்கு அப்படி நிற்பார் கேஷுவலாக. என்னடா அது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம், அவ்வளோ இடுப்பு கழிச்சு நிற்கிறாரே அப்படின்ட்டு.
அப்புறம் எனக்கே சார் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார்ண்ணே, இப்படி பண்ணக்கூடாது சார் நாப்பில். சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ நானுன்னே அவர் ரியாக்ஷன் தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். என்ன ஓகே இவர் இவர் ரொம்ப கேஷில் இருக்காரு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கே நான் சில இடத்துல மாற்றிக்கிட்டேன். ஆமாம் தினேஷ் காக்கா மட்டும் விக்னேஷ் அது எங்கேயுமே நான் ஹீரோவாக பார்க்கல வர அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையாக. ஏன்னா எங்கேயோ சிலருக்குலாம் யூகம் வந்துடும், என்னடா நம்ம ஃபுல்லாக பண்ண நடிச்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தன் வர்றான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்ல. எதுவுமே இல்லை, அவர் வேடிக்கை பார்த்துருக்காரு என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. நான் அப்போ திருப்பி பார்ப்பேன், உருவம் நிற்கேன் பார்த்தா நம்மனா ஹீரோ ரூமில் இருப்பார், ஏசி ரூமில் இருப்பார் நினைப்போம்ல. என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவர் பார்த்துட்டே இருந்தார். காக்கா முட்டை சீக்கிரம் தங்க முட்டை ஆகணும், என்ன நம்ம காக்கா முட்டை விக்னேஷ் வந்து சீக்கிரம் தங்க முட்டை இதாகணும். கதாநாயகி கண்டு காட்டவே இல்லை, அது வேறு விஷயம். சரி இங்கேயாவது பார்த்துருவோம் பார்த்தேன், உதயகுமார் சார் பயந்து அதே மாதிரி கட் பண்ணிட்டாங்க. என்ன அவர் ஃபோன் நம்பர் கேட்பார், அவர் ஃபோன் நம்பர் கொடுக்கும், அது நான் பேசுகிற விட்டுவிட்டு அங்கேயே ஜூம் போவாங்க. அவங்க இங்கே பேசிக்கிறேங்க ஒருத்தன், அதை விட்டுறாங்க அங்கே பிளான் பண்ணி அவங்க இப்போ மந்திராவும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க அங்கேயே போயிடுச்சு. மற்ற என்ன நல்ல வேலை ஹீரோன் தப்பிச்சுது என்னதானே. இல்லை நாளைக்கு ரோல் பண்ணுறதுக்கு நாளைக்கு மேட்ரு கிடச்சிருக்கோம், நாளைக்கு ஃபங்க்ஷனில் வரும், அடுத்து ஒன்று வந்துடும், அவ்வளோதான். அதனால் ஹீரோயின் அங்கேயும் காட்டல இங்கேயும் காட்டல, ஆனால் கேமராவும் நல்லா கட்டியிருக்கார், ரொம்ப ஹோம்லியாக அழகாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு சோபா மாதிரி, ஒரு பழைய சோபா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு ஃபேஸ். இந்த படம் சென்ட்ரல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பாரதி மகாகவி பாரதி மாதிரி நான் நாடெல்லாம் பேச போகிற அளவுக்கு இயக்குனராக வரணும். ப்ரொடியூசர் வாத்தியார்லாம் அடுத்து வந்து செம்மத்தியை சம்பாதிச்சு இன்னும் கேசியர் ஆயிடணும். அடுத்து எல்லாம் நடித்த ஒரு டெக்னீஷியன்கள் எல்லோரும் அடுத்த படத்தில் எங்கள் உதயகுமார் சாரை நடிக்க வச்சுருக்க, இல்லைன்னா சங்கத்தில் பெரிய பிரச்சனை வந்துடும். நன்றி வணக்கம்.